Hi friends, இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற எல்லா ப்ளவுஸஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஹேண்டில் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண மாதிரி ப்ளவுஸ் தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு. எல்போ ஸ்லீவ் தான், ஃபுல்லாக புட்டாஸ் வச்சுட்டு நெக்கில் நான் வந்து சிம்பிள் லைன் கொடுத்துட்டு கையில் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக டிசைன் பண்ணியிருந்தோம். ஆஃப் சர்க்கிள் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இது எப்போவுமே நம்ம கடையில் பண்ணுற நார்மல் ஒர்க்கு தான் இது. அடுத்து இந்த ப்ளூ ப்ளவுஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸ்டோன்ஸே யூஸ் பண்ணாமல் அழகாக பீட்ஸ் மட்டும் வச்சு ரொம்ப லைன்ஸ் எல்லாம் போட்டு நெக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசி இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாகவே ஒர்க் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப நீட்டாகவே வந்துருந்துச்சு இந்த ப்ளவுஸு. கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் நான் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸுமே நார்மலாக ரெகுலர் ஒர்க்கு தான். இது வந்து ரொம்ப கிராண்டாக கிடையாது, சிம்பிளாக நார்மலாக ஒர்க் பண்ணுற ரெகுலர் ஒர்க்கு தான் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா. இந்த சாரியுமே செல்ஃப் கலர் சாரீ தான். க்ரீன் கலர் நம்மளாம் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு டிசைன் பண்ணியிருந்தனால அது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இந்த அடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாமே சாரீ ரெட் கலர், இதில் வந்துட்டு க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணி போட சொல்லி இதை போட்டனால வந்து ப்ளவுஸ் ரொம்ப எடுப்பாக இருந்துச்சு. கஸ்டமர் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகேங்க்கா, நீங்கள் எப்படி பண்ணி கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் இதை வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருந்தோம். க்ரீன் போடவும் ப்ளவுஸோடைய லெவலே வேறு லெவல் இருந்தது. இதுவுமே செல்ஃப் கலர் சாரீ தான். சரி, அதுக்கு கோல்டன் கலரில் போடலான்னு சொல்லி கோல்டன் கலரில் போட்டிருந்தேன். இந்த கஸ்டமருமே நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்மளாக பண்ண டிசைன் தான். இந்த ப்ளவுஸுமே வந்து கையில் லைன் கொடுத்து பீட்ஸ் மட்டும் கோதுமை பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸு ரொம்ப நீட்டாகவே வந்துருந்துச்சு. எல்போ ஸ்லீவில் ஃபுல்லாக த்ரெட் லைன் போட்டு அதில் பீட்ஸ் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் இருந்தது. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒர்க் பண்ண கொடுத்து இன்றைக்கி ஒர்க் பண்ணி நாளைக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி 2 நாளுக்குள்ளேயே இந்த ப்ளவுஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லாவே அழகாக வந்துருந்துச்சு. கஸ்டமரே அவ்வளோ சீக்கிரம் தைச்சி கொடுத்துட்டேன்னு ரொம்ப ஹாப்பியானாங்க. அடுத்து இந்த ப்ளவுஸ் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப அழகாக இருந்தது. சென்னையிலேருந்து ஒருத்தர் கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. அவங்க இங்கே வந்து என்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் வாங்கிட்டு போவாங்க எப்போவுமே. அங்கேருந்து ப்ளவுஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை போடுன்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த டிசைன் செலக்ட் பண்ணி அந்த சாரீக்கு மேட்சாக போட்டிருந்தேன். கையில் ஹேங்கிங் பிட்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே அழகாக இருந்தது. அவங்களுக்கும் இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் அவங்களோட நாத்தனார் அவங்களுக்கு தான். இவங்களும் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. கையில் வந்து ஒரே ஒரு மாங்காய் கொடுத்துட்டு நெக்லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸும் அதே மாதிரி தான். ஒரு ப்ளவுஸை பார்த்து இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்த ஆர்டர் தான் இந்த ஆர்டர். இதுவுமே அந்த ப்ளவுஸ் பார்த்து கொடுத்தது தான். கையில் பார்த்திங்கன்னா சாரீ எல்லோ கலர், அப்புறம் கையில் வந்து அதே டிசைன் கொடுத்துருந்தோம். அடுத்து இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து ஒரு டெய்லர் அவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு ஒரு இந்த மாதிரி டைப்பில் ஒரு ஆரி ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரி இந்த ஆரி ஒர்க் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அடுத்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவில் வந்துட்டு கை வந்து கொஞ்சம் பாதி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பீட்ஸ் வச்சு. அதனால் இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுவுமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.